For what value of p does a pair of linear equation given below has unique solution? So நமக்கு மூணு criteria ஞாபகம் வச்சுக்கணும். Unique solution. Unique solution னா என்னது? A1 by A2 is not equal to B1 by B2. Next, infinite many solution. Infinite many solution என்னது? நிறைய solution இருக்கும்போது என்னவாகும்? A1 by A2 is equal to B1 by B2 is equal to C1 by C2. Next, no solution. No solution க்குனா என்னவா இருக்கும்? No solution is A1 by A2 equal to B1 by B2 which is not equal to C1 by C2. சரியா? யூனிக் சொல்யூஷனா இன்டர்செக்டிங் லைன்ஸ், இன்ஃபைனைட் சொல்யூஷனா கோஇன்சிடிங் லைன்ஸ். அப்ப அது ஒரே லைன்ல நிறைய இருக்கு. அதுதான் யூனிக் இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன். நோ சொல்யூஷன்னா என்னது? பேரலல் லைன்ஸ். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொரு சம் போடும்போது. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல தான் நம்ம இதுதான் ஒரு ஈக்குவேஷனோட ஃபார்மேட். இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் எடுக்கிறதுனால A1 A2 எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுடைய ஈக்குவேஷன்ஸ் என்னது? 4x plus py plus 8 equal to 0. Next 2x plus 2y plus 2 equal to 0. ஓகேவா? இப்போ இதுல பார்த்தோம்னா what is A1? A1 அப்படின்றது என்னது? coefficient of x. coefficient of x is A1. A2 என்னது? coefficient of x in the second equation 2. Next B1. B1 என்னது? coefficient of y. அப்போ P. B2 என்னது? coefficient of y that is 2. இப்போ நம்ம என்னது? A1 by A2 that is A1 by A2 is not equal to B1 by B2 அப்போ A1 என்னது? 4 by 2 is not equal to P by 2. Right? So நம்ம கேன்சல் பண்ணா 2 2s are 4, 1 2 is 2. அப்போ இங்க என்ன வரும்? இந்த 2 இங்க போயிடுமா? அப்போ 4 which is not equal to P. That is P should not be equal to 4. இது மட்டும்தான் ஆன்சர். P 4 மட்டும் இருக்கக்கூடாது. P not equal to 4. மத்த எதுவா வேணா இருக்கலாம். P should not be equal to 4. That is your answer.